இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலச்சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க ஜோதிடத்தில் கர்மா காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாகுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, லட்சியம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க, அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் இருக்குங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது, மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களெல்லாம் நட்சத்திர பலன் எப்படி அமைய போகிறது, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மாலையை பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபமாலையாகவும் கருங்காலி மாலையை பயன்படுத்திட்டு வராங்க. கருங்காலி மாலை வாஸ்துவில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. உங்கள் கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே இவங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை பயங்கரமாக எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. அந்த போராட்டத்தில் சரியான முடிவையும் எடுக்கக்கூடியவங்க. அதே போல் இவங்களுடைய மனதில் மற்றவங்களை எடை போடக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களை விட இவங்களுக்கு துணிச்சல் அதிகமாகவே இருக்குங்க. சகிப்புத்தன்மை பெயர் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க நெருப்பாக இருக்கக்கூடியவங்க, சூழலுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசாக இருக்குங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்திருக்கக்கூடியவங்க அப்படின்னாலுமே இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை காத்து அரவணைக்கக்கூடியவங்க. அதுக்கு மேலே இந்த ராசிக்காரங்க சீண்டனாங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க அந்த உறவுகளை துண்டாக்க கூட தயங்க மாட்டாங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு சீக்கிரமாகவே கோபம் வராதுங்க. அப்படி கோபம் வந்துருச்சு அப்படின்னாவே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இரட்டை மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய இவர்களிடம் ஒரே நிலையானது இருக்காதுங்க. ஒரு முடிவை எடுத்து தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவில் உறுதியாகவும் இருக்கக்கூடியவங்க. இவர்களை நம்பி எந்த ரகசியத்தையும் நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க மென்மையாகவும் நாகரிகம் அதிகமாகவும் நிறைந்திருக்கக்கூடியவங்க. எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய குடும்பத்தையும் சேர்ந்தவங்களையும் உயர்த்த வேணும் அப்படின்னு எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசியக்காரங்க. எதையுமே பிளான் பண்ணி செய்து முடிக்கக்கூடியவங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தை சேர்த்து உயர்த்துவதிலையுமே அதிகமான பங்காற்றக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். இவர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் இப்பொழுது இருக்கிறாரு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பார்த்திங்கன்னா அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை ரீதியான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களுடைய உடம்புல சளி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. காது, மூக்கு, தொண்டை சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். கையெழுத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேணும். குரு 6ல் இருப்பதனால வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கைகளில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் செவ்வாய் பகவான் 12ல் அமர்ந்திருப்பதனால
தை மாதத்தில் வீடு மாறக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமான காலகட்டமாகவும், வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையானது அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வங்கித்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பானது காத்து கொண்டிருக்குதுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் இனிப்பை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் சூரியன் 12ஆம் இடத்துல திடீர் ராஜ யோகங்களை ஏற்படுத்த போகிறாரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. சனி 10ஆம் இடத்துல பார்வையாக பார்ப்பதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அரசு ஊழியர்கள் சிக்கலில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கவனம் தேவைப்படுது. கல்வி, வியாபார, தொழிலுக்கான வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக போகுதுங்க. சனி சுக்கிரனோடு தொடர்பில் இருப்பதனால நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மூத்த சகோதரர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேணுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருப்பதனால நல்ல மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்சி மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல எப்படி நட்சத்திர பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையும் முடிப்பதற்கு அடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால வருமானமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. தொழிலில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. வியாபாரங்கள் உங்களுடைய நிறுவனத்தை மேலும் விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க. உங்களுடைய கனவாக இருந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பானது இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க. வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு நிலையானது உயர போகுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானது உண்டாக போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பானது அமைய போகுதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மகரம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகும். வியாபாரத்தில் பணப்புழக்கமானது அதிகரிக்க போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க. அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலையானது இந்த காலகட்டத்தில் உருவாக போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது உண்டாக கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய சொத்துக்கள், வாகனம், செல்வாக்கு, அந்தஸ்து உயரக்கூடிய நேரமாகுங்க. வக்கர குருவோடைய நிலையில் வாழ்க்கையானது வளமாகக்கூடிய நேரமாகுங்க. இதனால் வசதிகளானது அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளானது உருவாகுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனானது வந்து சேரப்போகுது. புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. உடல்
நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கூடல் அழகரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்த வேலைகள் அனைத்துமே சாதகமான பலனை உங்களுக்கு தரப்போகுதுங்க. தடைப்பட்டு வந்த வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகும். புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பார்த்து வரக்கூடிய வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை உண்டாக்க போகுது. வியாபாரிகளுக்கு வருமானமானது அதிகரிக்க போகுதுங்க. சுய தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கானது உயரப்போகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாக போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுது. புதிய கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருக்கோடீஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.